8 10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே அதுல உங்க கருத்து என்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்து என்ன? கருத்து என்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதுல உங்க கருத்து என்ன? அப்போல வாயில் என்ன இருந்தது? என்ன இருந்தது? ஏன்னா இங்க யாரும் இல்லை, இங்க முன்னாடி நிக்கிறவன் சீமான். அதனால நீங்க பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க, பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க? என்ன தகுதி வச்சிருக்கிறீங்க? மும்மொழி கொள்கையில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன? புதிய கல்விக் கொள்கையில உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? அங்க கருத்து என்ன இருக்கு? கச்சத்தீவு மீட்புல, காவிரி நதிநீர் உரிமையில, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில உங்க நிலைப்பாடு. கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது, அதுல உங்க நிலைப்பாடு. மலைகளை எல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு. எதுவுமே இல்லை. தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன் கம்யூனிஸ்டே இல்லை. நீ கம்யூனிஸ்டே இல்லை, உனக்கு கருத்து எங்க இருக்குது? கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா? எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க. எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு மதிப்பு. தேவையில்லாம குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு கூடாது. எதுல கருத்து சொல்லியிருக்கீங்க? இதுல சொல்றீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அப்போலாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா? எங்கே போனீங்க? கேவலம் 4-3 சீட்டுக்கு போய் நின்றுக்கிட்ட அத்தனை அநீதி அக்கிரமத்தையும் சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவுல உங்க கருத்து என்ன? மயிலாடுதுறையில் 2 பேர் சாராயம் காய்ச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததுல வெட்டி கொண்டுட்டானே, அதுல என்ன உங்க கருத்து? இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த 28 தொடர்ச்சியாக நடக்கிற 26 இடங்கள்ல பாலியல் கொடுமை நடந்திருக்கு. அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்தில் முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன? வா எங்க இருந்தது? ஏன் பேசல? வீட்டு காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்களே கம்யூனிஸ்ட் தோழர்கள், மூத்த தோழர்கள் எல்லாம், அதுல உங்க கருத்து என்ன? ஏன் போராட நீ அனுமதிக்கல? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை, அம்மா சௌமியா அன்புமணியை, அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம இது கைது பண்ணி உள்ள வச்ச? அப்ப அரசு குற்றவாளி, அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நீ போராட அனுமதிக்கல. இதுக்கு வாய் திறந்து கருத்து பேசிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் எத்தனை நாளைக்கு பேசிடுவ? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, வழக்கு முடிவு வந்தோன்னு பேசு. அப்ப பேசு, ஒரு தடவை பார்ப்போம்.